வந்துருக்கு. எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க? 50 வருஷம் இருக்குங்க. 50 வருஷமா தொழில் பண்றீங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்படியே பாருங்க எச்சில் தெரியுது. வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாம இருக்குங்க. பைல்ஸ் ப்ராப்ளம் வராது. நல்லா கூலிங்கா இருக்குங்க. உடம்பு நல்லா இருக்கும். வெயிலுக்கு வந்து வாரத சாப்பிடணுங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகேந்திரன், இது உங்கள் மெய்பிக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மேட்டூர்ல RS அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பன்றி வறுவல் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ராசமா பாட்டி அப்படின்றவங்க ஒருத்தங்க பன்றி வறுவலை சூப்பரா செஞ்சு அசத்துறதா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சொல்லியிருந்தாரு. அவரோட வேண்டுதலுக்கு என்னங்க பிரதர், நீங்க மற்ற எல்லா கறியும் போடுறீங்க, ஆனா பன்னிக்கறி பத்தி மட்டும் நீங்க வீடியோல பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கேட்டுக்கிட்டாரு. அவருக்காகவே இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அதனால இந்த கடைக்கு போயிட்டு நம்ம கறி எடுத்து கொடுத்து சமைக்க சொல்லி நான் உங்களுக்கு அது எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல காட்ட போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னொன்னு, பன்னிக்கறியை பிடிக்காதீங்க, தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். தேவையில்லாத ஒரு பேட் கமெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். இது பன்னிக்கறியை பிடிச்சவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ. ஓகே, சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க கடையில பன்றிக்கறியை வறுவலாகவும் செஞ்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150 கிராம் 50 ரூபாய்க்கும் 1/4 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. நாம உங்களுக்கு இவங்களோட சமையல் முறையை காட்டணும் அப்படிங்கிறதுனால 1 கிலோ எடுத்து கொடுத்து சமைக்க சொல்லியிருக்கோம். அதை தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. எவ்வளோ 1 கிலோவா? பிடிக்கிறங்க. அதெல்லாம் இஞ்சாமா? ஆமாங்க. 1 கிலோ பன்னிக்கறிக்கு எவ்வளோமா இஞ்சி போடணும்? 50 கிராம் தான். 50 கிராம் இஞ்சி. பூண்டு 2. பூண்டு 2 கட்டி. ஆமாங்க. தக்காளி எத்தனை போடணும்? 2 போடணுங்க. 2 பழம். சுத்தமா கழுவி போடுறீங்க இல்லையா? எப்படிங்க நாமளும் சாப்பிட்ற மாதிரி தானே அடுத்தவங்க சாப்பிடுவோம். உங்களோட குலத்தொழிலே இதுதானே? இதே தாங்க. இந்த சேலம் பக்கம்லாம் பெரும்பாலும் இப்படி தான் பண்ணுறாங்க இல்லையா, இடிச்சு? ஆமாங்க. தக்காளியாக இருக்கணும். அப்படியே பச்சை கறியோடைய தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டுருணும் இல்லையா? ஆமாங்க. வணக்கங்க. கருவேப்பிலை தலை, தக்காளி. போடுறேங்க. உப்பு. மஞ்சத்தூள் போடணும் இல்லையா? அடுப்பு பற்ற வைக்கணும். அடுத்தது அடுப்பு பற்ற வைக்கணும். அப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடணும். கறி வறுக்கிறது கேமரா பிடிக்கிறாங்க. காரம் கம்மியாக போட்டுக்கலாம், எத்தனை போட்டுக்கலாம்? போடுங்க, காரம் நல்லா போடுங்க. என்ன போட போகிறோம்? மிளகாத்தூள். மிளகாய்த்தூள். மிளகாத்தூள். தண்ணி. ஒரு 5 நிமிஷம் வதங்கினதையும் நம்ம தண்ணி ஊற்றிடுறோம், அப்படி தானே? ஆமாங்க. மிளகாத்தூளும் தண்ணியும் கலந்துடும். ஆமாம். எவ்வளோ நேரம் வேகணும்? 4 மணி நேரம் ஆகும். 1/4 மணி நேரம். ஒரு சம்பு தண்ணி ஊற்றணுமா? சுண்டிச்சுன்னா சரியா போயிடும், வெந்து போயிடும். ஓ, அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு இருந்தால் போதும். ஆமாம். கறி மசாலா இப்போ வந்து கறி மசாலா போடுறீங்க. சரிம்மா.
தண்ணி ஊசம் முட்டுவோம். இப்போ நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம்? மிளகாத்தூள், கறி மசாலா சேர்த்துருக்கோம். ஆமாம். மொத்தமாக இப்போ நம்ம 1/2 லிட்டர் ஊற்றிருக்கோம். ஆமாங்க. இப்போ 1/2 லிட்டர் ஊற்றிக்கிறோம் தண்ணி. 2 சொம்பு ஊற்றிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஊற்றுறோம். கறி வேகணும் இல்லைங்க. அவ்வளோதான் முடிச்சு. இப்போ என்ன போடணுமா? இது என்ன வர மிளகா? இது சீனி மிளகா. சீனி மிளகா நல்லா காரம் இருக்கும் இல்லையா? ஆமாங்க. அது இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுடணும். போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் வந்துருக்கு. ரைட். தண்ணி சுண்டிச்சுன்னா சரியா போயிடும். இந்த தண்ணி சுண்டுனா போதும். இப்போ இஞ்சி பூண்டு போட போகிறோம் இல்லையா? ஆமாங்க சார். கால் மணி நேரம் வந்திருக்கும் இல்லையா? இப்போ அந்த இஞ்சி பூண்டு போட்டதையுமே நல்ல மணமாக இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது இல்லையா? பக்கமாக தான் போடணும். வெந்திருச்சான்னு மட்டும் லைட்டாக செக் பண்ணி பார்த்து சொல்லிடலாம். சரியா ஒரு 3/4 பதம் வந்துருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகணுமா? காரெல்லாம் ஓகே, சூப்பராக இருக்கு. தண்ணி சுண்டுன்னா சரியாக போயிடும். இப்போ நல்லா தண்ணி சுண்டிருச்சு இல்லைங்களா? சுண்டிருச்சு. கறி வந்துருக்கு. பண்ணி அது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம நேரம் வேகுங்க. சின்னதாக பண்ணி ரொம்ப இளங்குட்டியாக இருந்தாலும் வளவளவு இருக்கு கறி. ரொம்ப இளங்குட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த ஒரு நடுத்தரமான குட்டிகள் தான் அந்த டேஸ்ட் வரும் இல்லையா? தட்டை வச்சுமா. மக்களே, ஒரு வழியாக வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நேரமாக வெயிட்டிங்கு. ஆக்சுவலாக வந்து கேட்டோம் ஒரு 1/2 கிலோ செஞ்சு கொடுங்க அப்படின்னு. இல்லைப்பா 1 கிலோவாக தான் செஞ்சு தருவோம், இல்லைன்னா கறியாக தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி எங்களுக்கு 1 கிலோவே செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டோம். பச்சை கறியாக எடுத்தோம் அப்படின்னா 1 கிலோ 300 ரூபா. வறுத்து இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா 400 ரூபா அங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த அம்மாவோட பேர் ராசம்மா. இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூரில் RS அப்படின்ற ஒரு பகுதியில் தான் இந்த இவங்களோட கடை இருக்குங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே பாருங்கள், எச்சில் தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த வரமிளகா, சீனி மிளகா, காரம், அந்த உப்பு, இந்த லாஸ்ட்டாக அந்த கொத்தமல்லி தூவி விட்டாங்க இல்லையா, அந்த ஃப்ளேவரு, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த குட்டி கறியில் இதுதான் வாருன்னு சொல்லுவாங்க. அதனோட தோல் பகுதியிலேருந்து வரும் பாருங்க. நல்லா இந்த தேங்காய் பருப்பு மாதிரி இருக்குங்க. ரொம்ப டேஸ்டான ஒரு பகுதி. அவங்களுமே அதான் சொல்கிறாங்க, இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது ஒரு ரகம். எவ்வளவோ கறிகள் சாப்பிட்ருப்போம். இந்த போர்க் மீட்டு உண்மையாக சொல்கிறேங்க, இது ஒரு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டுங்க. இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். பிடிக்காதவங்க இதை பற்றி பேட் கமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதை சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கறியை நம்பி ஒரு இனமே வாழ்ந்துட்டு வருது. அந்த சமுதாயத்துக்கே இந்த கறி தான் அவங்களுக்கு சோறு போட்டுட்டு இருக்குன்னு சொல்லலாம். நாம் வந்து சுவைக்காக இதை சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அந்த கறி அவங்க வித்துட்டு இருக்காங்க. அதனால் இதை கொச்சப்படுத்துறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப கூர்ந்து ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இது அசுத்தம் இல்லாத எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான். அதனால் அந்த டாபிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இந்த கறியோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த பாட்டியோட அந்த கைப்பக்கம் உண்மையாலுமே வேற லெவல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கூட அந்த இட்லி தோசை சாப்பாடுக்கு கூட இது சூப்பராக இருக்குங்க. அந்தளவுக்கு இருக்குது. நல்லா ட்ரையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட அது இது மிதக்கிறது கூட அந்த அதனோட எண்ணெய் தான். அந்த கறியிலேருந்து உருகி வர அந்த நெய் தானே ஒழிய எண்ணெய் எதுவுமே கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல இவங்க. இட்லிக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கு நல்லா இருக்கும். பாட்டி சொல்கிறாங்க பாருங்கள், இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. பாட்டி வாங்க வாங்க ஒரு பீஸ் சாப்பிடுங்க. எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க? 50 வருஷம் இருக்குங்க. 50 வருஷமா தொழில் பண்றீங்க. உங்களோட குடும்ப தொழிலே இதுதான் இல்லையா? எல்லாம் இதே தாங்க. உங்க பேருமா? என் பேர் ராஜம்மாள். ராஜம்மாள். பன்னிக்கறி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குதுமா? சூடு பிடிக்காதுங்க, குளிர்ச்சி உடம்புக்கு, பைல்ஸ் இருக்காதுங்க, வராதுங்க. எதுங்க? பைல்ஸ் சாப்பிடலாம். பைல்ஸுக்கு நல்லது இது. வணக்கம்மா. உங்க பேருங்க? மரகதங்க சார். எங்கிருந்துமா வாங்கிட்டு வரீங்க பன்னிக்குட்டி எல்லாம்? வெளியூர்லேருந்து வருதுங்க சார், ஆந்திரா குட்டிங்க சார். நாங்கள் போய் இங்கே லோக்கலில் போய் வாங்கிட்டு வரோங்க சார். தாரமங்கலத்துலேருந்து வாங்கிட்டு வரோம். வெள்ளை பண்ணியும் போடுறீங்களா? வெள்ளை பண்ணியும் போடுறோம். எந்த பன்னிக்கறி நல்லா இருக்கும்? நம்ம நாட்டு பண்ணி தாங்க சார் நல்லா இருக்கும். வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்குங்க, பைல்ஸ் ப்ராப்ளம் வராது, நல்லா கூலிங்காக இருக்குங்க, உடம்பு நல்லா இருக்கும். வாறு இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். வெயிலுக்கு வந்து வாறு நல்லா இருக்குங்க சார். வெயிலுக்கு வாறு நல்லா, வெயிலுக்கு வந்து வாறு தான் சாப்பிடணுங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில எல்லாம் என்னென்ன வேலை செய்கிறீங்க? நாங்கள் வந்து ஃபேன்சி வியாபாரம் தாங்க சார் பண்ணுறோம். ஃபேன்சி வியாபாரம்னா? ஃபேன்சி வியாபாரம்னா பொட்டு ஏற்படுங்க. ஃபேன்சி வியாபாரம் ஏற்பின்னு இதெல்லாம் வாங்குறீங்க, விற்கிறோம். அப்புறம் வேற முடி வாங்குறேங்க சார். முடி வாங்குறீங்க? பாத்திரம் வியாபாரம். முடி என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க? முடி 2000க்கு வாங்குறேங்க சார். கிலோவா? கிலோ 2000. கிலோ 2000 ரூபா. 100 கிராம் 200 ரூபாங்க சார். இப்போ அந்த முடிகள் நீங்கள் வீடு வீடாக போய் வாங்கும்போது அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் கொடுத்துட்றீங்க. ஓ, அப்புறம் வேற என்ன தொழில்மா பண்றீங்க? வேற அவ்வளவுதாங்க சார். பண்டிகைனா சீசனுக்கு பொம்மை கடை போடுவோம். பசங்க எல்லாம் படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க சார். என்ன படிக்கிறாங்க பசங்க? 10th 7th படிக்கிறாங்க சார். 7th படிக்கிறாங்க. ஆமாங்க சார். சரி 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 சரி. உங்க முன்னோர்கள் எல்லாமே இதே தொழில் தான் இல்லையா? எல்லாம் இதே தொழில் தாங்க சார். இது வந்து அந்த கொழுப்பு எடுத்துங்க, தோல் இருக்கிறதெல்லாம் வெள்ளையா இருக்குதுங்க, கொழுப்பெல்லாம் எடுத்து சும்மா வடசட்டில் போட்டு எண்ணெயை உருகிருங்க. ஓ, இந்த வாரில் இருக்கிற அந்த கொழுப்பு எடுத்து உருக்கிடுவீங்க? உருகிட்டோம்னா கத்திரிக்காய் குழம்புக்கு, முட்டைக்கோசுக்கு எல்லாம் தனியாக சமைக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு அம்மா வாத்தா அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் கொடுக்கலாங்க. உடனே கேட்கும். ஆடு மாடுக்கு எல்லாமே இதை வாங்கிட்டு போறாங்க. ஆடு மாடுக்கும் வாங்கிட்டு போறாங்க. ரொம்ப நல்லது இல்லையா? கேமராமேன் மோனிஷ் சாப்பிட்டு இருக்காரு. மோனிஷ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? டேஸ்டா இருக்கு. பாட்டி நல்லா சமைச்சிருக்காங்க. தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் பேஜில் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன். சட்டா, பபாய், டாடா.